இன்னைக்கு அல்லிமுல்லையோட அம்மா இருந்தப்ப எப்படி இருந்தது அந்த வாழ்க்கை, அம்மாவுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிற ஸ்டோரி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இருந்து இந்த வீடு வீடாகவே இருக்காது, ஒரு மௌன சுமை தாங்கும் சுவர் மாதிரி இருந்துச்சு. அப்பா முன்னாடி சிரிச்ச முகமாக இருப்பாங்க, இப்போ தினமும் குடிச்சிட்டு கண்ணீரோட தான் வீட்டுக்குள்ளே வர்றாரு. அம்மா இல்லாத வழியை அவர் மதுப்பாட்டிலுக்கு புதைக்க நினைச்சாரு. ஆனால் அந்த வழி நம்ம வீட்டுக்குள்ளே சிந்திக்குதுங்க. இந்த வீட்டில் அம்மாவோட இடத்துல ஒரு சின்ன பொண்ணு தான் நிற்கிறான். அவள் தாங்க நம்ம அல்லிமுல்லை. அவளுக்கு வயசு இன்னும் வரலைங்க, ஆனால் பொறுப்பு நிறையா வந்துருச்சுங்க. காலையில் எழுந்தால் அப்பா குடித்த பாத்திரம் கழுவணும், தம்பிக்கு சாப்பாடு போடணும், அப்புறம் தான் சாப்பிடாம கூட அவங்க இருவரையும் பார்த்துக்கணும். அடுப்புக்கு முன்னாடி அவள் நிற்கிற நேரம் அம்மாவோட நிழல் மாதிரி தாங்க தெரியும். அவளோட தம்பி ரொம்ப சின்ன பையங்க. அப்பாவனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ அப்பாவை பார்த்தாலே அவனுக்கு ரொம்ப பயமாகவே இருக்குங்க. ராத்திரி அப்பா சத்தம் போடுறாரு, கத்துறாரு, தெரியாமல் கோபம் காட்டுறாரு. அந்த சத்தம் கேட்டாலே இந்த பையன் அக்கா பின்னாடி ஓடி ஒளிஞ்சுக்கிறான். அப்பா ஏன் இப்படி அப்படின்னு கேட்க மாட்டான், அவனோட கண்கள் தாங்க கேட்கும். அப்பா அவர் கெட்டவர் இல்லைங்க, அவர் உடைந்த மனுஷன். அம்மா இறந்த நாளில் அவர் உள்ளத்தில் ஏதோ ஒன்று செத்து போச்சுங்க. அந்த வெற்றிடத்தை மதுவால் தாங்க அவர் நிரப்ப நினைக்கிறாரு. ஆனால் அவர் அறியாமலே அந்த வெற்றிடம் குழந்தைகளோட மனசுக்குள்ளே போயிடுச்சுங்க. ஒரு நாள் அப்பா குடிச்சிட்டு ரொம்ப சத்தம் போடுறாரு. அக்கா அடுப்புக்கிட்ட நிற்கிறா, கண்ணில் தண்ணி, ஆனால் சத்தமே இல்லைங்க. தம்பி மூளையில் உட்காந்து அம்மா போட்ட சட்டையை பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்கான். அந்த நேரம் அப்பா ஒரு நொடி நிற்கிறாரு. அந்த சின்ன பையனோட கண்கள் அம்மாவோட கண்கள் மாதிரி. அந்த பார்வை அப்பாவை உடைச்சிடுச்சுங்க. அப்பா கையில் இருந்த பாட்டில் கீழே விழுந்துருச்சு. அவர் முழங்கால் மடித்து தரையில் உட்கார்ந்தாரு. நான் நல்ல அப்பாவே இல்லை அப்படின்னு முதல்ல அவரை கேட்டுக்கிட்டாரு. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அக்காவும் தம்பியும் அவரை கட்டுப்பிடிச்சாங்க. அந்த நாளில் முதல்ல அப்பா மாற ஆரம்பித்தார். முழுசாக இல்லைங்க, முயற்சி செஞ்சார். அக்காவுக்கு அம்மாவுக்கு இடம் கிடைக்காம போனாலும் அப்பாவுக்கு அவர் குழந்தைகளோட இடம் கிடைச்சிதுங்க. இது குடிகார அல்லிமுல்லையோட அப்பா எப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும், இந்த சீரியஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.